நான் தான் உங்க தோட்டக்கலை தோழி பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 3 மாதம் ஆனாலும் செடியில பூத்த பூ வாடாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஆர்கிட் ஃப்ளவர் பிளான்ட்ஸ நீங்க மண்ணில் வளர்க்குறீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஆர்கிட் செடியை எப்படி பராமரிக்கிறது, ஹோம் கார்டன்ல எப்படி ஆர்கிடை வச்சு டெக்கரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்கிட் ஃப்ளவர் இது வந்து காத்தோட ஈரப்பதத்துல தான் வளரும். இது வந்து அடியில வந்து மண் இல்லை உரமோ எதுமோ இதுக்கு போட தேவையில்லை. தேங்காய் மட்டை, சார்கோல் இதை வச்சுப்போ இது நிறைய பிரான்ச்சஸ்லாம் வரும். இது ஒன்ஸ் ஒரு டைம் பூ பூத்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் இந்த ஃப்ளவர் அப்படியே இருக்கும். 3 மாதம் வரைக்கும் இருக்கும்? 3 மாதம் வரைக்கும் இருக்கும் அந்த ஃப்ளவர். ஆர்கிட் ஃப்ளவர்னு ஆர்கிட் ஃப்ளவர். ஆமாம். தண்ணி ஊற்றுவீங்களா இல்லை ஸ்ப்ரே பண்ணுறது? ஊற்றுவோம். தண்ணி ஊற்றலாம். ஆனால் அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கீழே வந்துடும். இப்படிதான். உள்ளர மண்ணே இல்லையா? மண்ணே கிடையாது, சுத்தமாக மண்ணு கிடையாது. ஸோ பதிச்சு வைக்காம சும்மாவே வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே. இப்போ ஆர்கிட்லாம் வந்து நம்ம மண்ணு இல்லை கோகோ பித்த எதுவுமே சாயில் மிக்ஸ் எதுவுமே தேங்காய் மட்டையை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதில் இருக்கிற ஈரம் போதும். அதை கோகோ பித்தா போடலாமா, பவுடரா இல்லை? இந்த மாதிரி தான், இந்த மாதிரி துண்டு துண்டா தான் போடணும். சார்கோல் வந்து இந்த மாதிரி சார்கோல் போட்டு வைக்க வேண்டியதான். ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுடணும் பாக்ஸில். இது வந்து காற்று படப்பட அதனோட ஈரத்தன்மையை எடுத்துக்கிட்டு தான் எனர்ஜி உண்டு பண்ணிக்கும். அவுட்டோரா இன்டோரா? இது இன்டோர். இன்டோர்ல ஃப்ளவர் வேணும்னு கேட்குறவங்களுக்கு இது மாதிரி வச்சுக்கலாம். இது மட்டும் இல்ல, தென்னை மட்டம் இருக்குல்ல, அந்த மட்டையிலையுமே வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மரம் வந்து மரப்பட்டைய இது பண்ணி குடஞ்சி அதுக்குள்ளாரையுமே வச்சு இதை செட் பண்ணலாம். ரோப் போட்டு எல்லா ஒரு மரம் கிளையா இருக்கு, ஆனா நல்லா காத்தோட்டமா இருக்கு, கொஞ்சம் மிதமான வெயிலும் படும், ஆனா எனக்கு அந்த மரம் வந்து எனக்கு ஃப்ளவரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கயிறு இருக்குல்ல, மட்டையில ஃபிட் பண்ணி அந்த தேங்காய் நாயிர கயிறுல அப்படியே மரம் ஃபுல்லா சுத்தி இடையில இந்த செடியை ஃபிட் பண்ணி வச்சு கூட ஓஸ்ல தண்ணி அடிச்சு விட்டுடலாம். நல்லா ஃபுல்லா மரம் ஃபுல்லா ஃப்ளவரிங்கா இருக்கும். அது 3 மாசம் வரைக்கும் வாடாதுங்கிறீங்களா? ஒரு டைம் பூ பூத்துச்சுன்னா வடையே வாடாது. அது இப்போ பூத்து இப்போ ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஒயிட்டு பூத்துருக்கு பாருங்க, பூத்துருக்கா அங்கே? ஆமா ஆமா ஆமா. அது அங்க இருக்கிறது வந்து 3 மாசம் ஆயிடுச்சு. ஆபீஸ் ரூமுக்கு முன்னாடி மாட்டி வச்சிருக்கேன். அது பர்பிள் கலர்ல பூ பூத்திருக்கும். 3 மாசம் ஆயிடுச்சு பூத்து. அப்படியே இருக்கு. ஓகே ஓகே. இல்லடா பாப்பா, அப்படி சாயில் போட்டா என்ன ஆகும்? அழுகிருமா? சாயில் போட்டா வராது. இது போல தோட்டக்கலை சம்பந்தமான வீடியோஸ்க்கு கவர்மெண்ட் கொடுக்குற ஃப்ரீ ஸ்கீம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தோட்டக்கலை தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். இது உங்க தோட்டக்கலை தோழி. டாடா.